கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 285ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாட அனுபவிக்கும் முன்பாக எருசலேம் வீதிகளில் கழுதையில் பவனியாக வந்ததை நாம் நினைவு கூறும் வண்ணமாக குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். பண்டிகையை ஆராதிக்கின்ற நாம் உண்மையாகவே அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் லூக்கா 19:31. அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். The Lord has need of it. Luke chapter 19 verse 31. Thank you. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 289வது வாரம் குருத்தோலை ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டோடைய கிருபையினாலே அவருடைய குருத்தோலை ஞாயிறை இந்த தினத்தில் நாம் கொண்டாடும் பொழுது அவர் நமக்கு செய்த நன்மைகள், நமக்காக பட்ட தியாகங்கள், ஜனங்கள் அவர்களை எவ்வாறு புகழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அதிகமாக அறிவோம். இந்த நேரத்திலும் கூட ஒரு கோணத்திலே இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பின்பாகத்திலே போட்டிருக்கு, அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். அவர் இந்த பவனியாக செல்வதற்கு முன்னதாக தன்னை சீஷர்கள் சொல்றார், நீங்க போங்க அந்த இடத்துல இருவழி சந்தையிலே ஒவ்வொரு அந்த சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு மாதிரி இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல இருவழி சந்தைன்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல கழுதையும் கழுதை குட்டியும் சொல்லியிருக்கு. ஆக அதுலேயே வித்தியாசங்கள் இருக்குது.
சீஷர்கள் வித்தியாசமான முறையில் அதை எழுதியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர் ஒரு கழுதை மேலே சவாரி செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த காலத்தில் கழுதை என்பது ஒரு அற்பமான ஒரு பிராணியாக நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த காலங்களில் பைபிள் காலத்தில் கழுதை என்பது ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு பொக்கிஷமாக அல்லது ஒரு அது ஒரு வாகனமாக எல்லாருக்கும் பயன்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுதை எல்லார் வீட்லையும் இருக்காது. ஓரளவு வசதி படுத்தவங்க வீட்டில் தான் அந்த கழுதைகள் இருந்ததாக நம்ம பார்க்க முடியும். சவுல் வீட்டில் பழைய காலத்தில் சவுல் வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். பெனிமின் பின்னால் ராஜாவான அந்த சவுல் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த கழுதையும் வளர்த்துருக்காங்க, ஒரு சிலர் குதிரையும் வளர்த்துருக்காங்க. ராஜாக்கள் குதிரை வளர்த்துருக்காங்க. கழுதையை எதுக்காக போய் படுத்துவாங்கன்னு சொன்னால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் எதிர் ராஜா வந்திருக்கான், அப்போ அவனை நம்ம எதிர்கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் குதிரையில் போவாங்களாம். நான் சண்டை போட ஆயத்தம் சொல்வதுமாக குதிரையில் போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நான் சண்டைக்கு வரல, நான் சமாதானமாக வருகிறேன்னு சொன்னால் கழுதை மேலே ஏறி வருவாங்களாம். இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கழுதைகள் இருந்தாலே அவர் பெரிய பணக்காரன் அல்லது பெரிய அவருக்கு ஒரு நல்ல மரியாதை அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு. பாருங்க, அந்த நியாயாதிபதிகள் 10:3 போட்டிருப்பாருங்க, யாவிற்கு 30 கழுதையின் மேல் ஏறக்கூடிய 30 மாதங்கள் இருந்தார்கள். பாருங்க, 30 பேருக்கு 30 கழுதை. இப்போ நம்ம வீட்டில் நிறைய கார் வச்சுருக்கோம். அப்போ கார் வச்சுருந்தா அது ஒரு கௌரவமாக கருதப்படுது. அப்போ அந்த கழுதை 30 கழுதை இருந்தாலும் எப்போ யாவி வீட்டில் 30 கழுதை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை என்னது ஆச்சரியமாக பெருமையாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இப்போ மார்க் 11:2 ஒருவரும் ஒரு காலம் ஏறியதாக கழுதை குட்டி, ஒருவரும் ஒரு காலம் ஏறி புத்தமுதிதான ஒரு கழுதைக்குட்டியை ஆண்டவருக்காக அவர்கள் கொண்டுட்டு வரார்கள். அது மட்டும் இல்லை பாருங்க, மார்க் 11:4 இருவழி சந்தியில் கட்டப்படுது. அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு, அது எங்கே வேணாலும் போகும். இந்த பக்கம் கிழக்கு வேணாலும் போகும், மேற்க வேணாலும் போகும், வடக்க வேணாலும் போகும், தெற்க வேணாலும் போகும். அது தன்னிச்சையாக அலையக்கூடிய ஒரு கழுதையாக அந்த கழுதை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கழுதையை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தனக்காக இருக்காரு. நான்கள் அப்படிதான் நம்முடைய மனதால், நம்முடைய நடையால், நம்முடைய உடையால் அநேக நேரங்களில் தாறுமாறாக எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற நிலைமையில இருக்கிறோம். ஆண்டவர் நினைக்கிறாரு, அந்த நீதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்றார். நீங்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லி அந்த கழுதையை சொன்னது போல நீங்கள் எனக்கு வேண்டும், நீங்கள் ஆண்டவராகி எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே சொல்கிறார். பாருங்க, எந்த காரியத்தை செய்தாலும் சரிதான், நம்ம ஆண்டவரை முன்னிட்டு செய்யணும். இப்போ கழுதை மேலே ஆண்டவர் ஏறிட்டாரு. ஆனால் கழுதைக்கு யாருக்காவது மரியாதை ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஆனால் அந்த கழுதை மேலே ஆண்டவர் ஏறினால ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை இந்த கழுதையை நிச்சயது பெற்றுக்கொண்டது. அது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் ஆண்டவருக்குரிய மரியாதைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும் கொடுக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற விடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. படித்தவங்களுக்கு ஓரளவு எங்கே போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்குமே சிறப்பு கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்குரிய அறிவு அவருடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ சொல்லுவாங்க, நம்ம சிலர் நல்லா படித்த பிள்ளை தகப்பனாக இருந்தாலும் அவங்களுக்குரிய பிள்ளைங்க இயற்கையாகவே ஒரு கல்வி அறிவு உள்ளவங்களாக, நல்ல அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. காரணம் ஜீன், தகப்பனுடைய ஜீன் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும்போது ஆண்டவருடைய எல்லா குணாதிசயங்களும் நம்மகிட்ட என்ன செய்யும் இருக்கும். பாருங்க, சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது தாவீது கழுதை மேலே தான் செய்தார், ஏற்றி கொண்டு போய் சொன்னார். அதே மாதிரி முருதகாயை கனம் பண்ணும்னு சொல்லி நினைச்ச சமயத்தில் அகாஸ்வேர் ராஜா ஆமான அந்த கழுதை மேலே தான் ஏற்றி கொண்டு போனார். ஆகையினால கழுதை என்பது நம்ம நினைச்சக்கூடாது, ரொம்ப அற்பமாக எண்ணக்கூடாது அந்த காலங்களில். இப்போ நாமும் கூட ஆண்டவருக்காக ஒரு கழுதையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருந்தார். கழுதை என்ன செய்யும், மேலே யாராவது ஏறி உட்கார்ந்த பிறகு என்ன செய்யும், அந்த மேலே இருக்கிற எஜமான் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் என்ன செய்யும். அது எங்கே நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த திசை நோக்கி தான் போகும். அதுபோல ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். கழுதையாக நம்ம கழுதை மாதிரி ஒப்பு கொடுக்கணும். எப்படி கழுதைக்கு சொந்தமாக ஒரு புத்தி மேலே ஒரு எஜமான் இருந்தால் கிடையாது, அதுபோல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய பேச்சுக்களையும் ஆண்டவருடைய வழிகளையும் நம்ம அறிந்து அதன்படி நடக்கத்தக்கதாக நாம் எப்போதும் தயாராக என்ன செய்யணும் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, நீங்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அது நிமித்தமாக ஆண்டவருங்கிற எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின்